மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் ஒருத்தன் தானே உட்காந்து எப்போதுமே பேசிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஏன் இன்னொருத்தரை கூட உட்கார வச்சுருக்கேன்னா, ஆக்சுவலாக இவர் பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்காவோட ஒரு மிக முக்கியமான ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இவர்கிட்ட நானும் ஆக்சுவலாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, வேட்பாளர் தேர்வு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு தோழர், பக்கவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன ப்ரோ பண்ணியிருந்தாங்க, என்ன ஏது, என்ன வழக்கமாக எல்லா கட்சியும் போடுற மாதிரி போட்டிருந்தாங்க, தலைவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, வேறு சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இதில் என்ன பக்காவாக பண்ணுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாப்புல, நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம தானே பேசணும், நம்ம தானே சொல்லணும். அதுக்கு தான் நாங்கள் 2 பேருமே இந்த வீடியோவில் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணால் அந்த வேட்பாளர் தேர்வு சம்மந்தப்பட்ட கொஸ்டினை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு பக்காவாக தலைவர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. தலைவா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தலைவா. 2 பேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு என்ன வேணா கொஸ்டின் கேளு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த தைரியத்தை உங்களுடைய வேட்பாளர் தேர்வு எனக்கு உருவாக்கியிருக்கு. அதை நோக்கி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ தோழர் முதல்ல அவருக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அவரை பற்றி சில விஷயங்களையும் சொல்லிவிட்டு இந்த காணொலிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள் தோழர். வணக்கம் மிஸ்டர் தியாகு, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம 234 தொகுதிக்கு 234 வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. சூப்பர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் கேள்வியாக, பெரம்பூர் திருச்சி கிழக்கு தேர்வுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தோழருக்கு முதல்ல ஃபோனில் என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, எதுக்கு தலைவர் 2 தொகுதியில் நிற்கணும், ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார்னா ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க வேண்டியதானே, ஏன் 2 தொகுதி அப்படின்னு கேட்கும்போது இது வந்து கான்ஃபிடண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நோக்கம் கிடையாது. ஆக்சுவலாக திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு கட்சியுமாங்க, 2வது எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை திமுக காரங்கள்ட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். சென்னை எங்கள் கோட்டை, திருச்சி எங்கள் கோட்டைன்னு சொல்லுவாங்க. தலைவர் விஜய் அவர்கள் எங்கே நிற்கிறதா சொன்னீங்க? சென்னை பெரம்பூரில். ஆமாம், அதாவது சென்னையில் பெரம்பூரில் நிற்கிறார். அதாவது உன் கோட்டையில் கோட்டை எந்த கோட்டை, சென்னையா, அந்த கோட்டையில் ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி கிழக்கில் நிற்கிறேன்னு இருக்காங்க. ஆமாம், அடுத்து மலைக்கோட்டை எங்களோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கோட்டையிலே நான் நிற்கிறேன். என்னுடைய மிக முக்கியமான இடமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் கோட்டைன்னு சொல்கிறீங்களோ அந்த கோட்டையில் தான் நான் நிற்பேன். ஏன்னா உங்களுடைய, அதாவது நான் தனியாக போய்ட்டு ஒரு இடத்துல கம்பு சுற்றுறது என் நோக்கம் கிடையாது. உங்களுடைய பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த நான் பலவீனமாக மாற்றணும். நீ எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க அங்கே வரேன் என் சண்டைக்கு அப்படின்னு சொல்லி தான் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அங்கே இறங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வேறு எந்த கட்சியிலையாவது பார்த்துருக்கீங்களா தோழர்? இல்லை, இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் இருந்தாலுமே பெரம்பூர் கடைசி வரைக்கும் பெரம்பூரில் தான் நிற்கிறங்க மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். திடீர்னு 2வது அறிவிக்கும் போது திருச்சி கிழக்குங்கும் போது டக்குன்னு ஒரு கேள்வியும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது தோழர், இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பழனிசாமி அவர்கள் கொங்குல இருக்காரா, அங்கே என்ன பண்ணுவாங்க, திமுக பலவீனமான கேண்டிடேட்டில் லைட்டாக போட்டு விட்டு கொங்கு ஒன்றுது அப்படின்றவாங்க. அதுக்கு பழனிசாமி என்ன பண்ணுவார்னா, சென்னையில் நான் கொஞ்சம் லைட்டாக ஆளை மாற்றி விட்றேன்னு சொல்லி சென்னையில் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே டெல்டாவில் 2 பேரும் அப்படியே காமன் கூட போடுவாங்க. அதாவது சீமானன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திமுகவோட எதிரி, திராவிடத்தை நான் தான் வீழ்த்த வந்தேன்னு சொன்னார். திமுக போட்டி போடாத காரைக்குள்ளே போய் நின்றுட்டுருக்காரு. அதாவது அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க, அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. திமுகவோட சண்டை செய்யணும்னா திமுக எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே இறங்கி சண்டை செய்யணும். அதைத்தான் என் தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து 2 தொகுதியில் திமுகவோட கோட்டையாக சொல்லப்படுற 2 தொகுதியில் ஓட்டையை போடுறதுக்கு தான் இறங்கியிருக்கார். ஆல்ரெடி வந்து கூட்டணியை வந்து உடச்சி விட்டார், சிறுபான்மை வாக்கு ஆல்ரெடி முடிச்சுட்டாரு. இப்போ அவங்களோட கோட்டையை முடிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு யூகத்தை தான் தலைவர் விஜய் அவர்கள் வகுத்திருக்காங்க. இது நம்ம பேச வர்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். வேற என்ன தோழர் கேள்வி இருக்குது? இப்போ நம்ம பெண்களுக்கான அதில் வேட்பாளர் ஒதுக்கீட்டில் எப்படி கையாண்டிருக்காங்க, அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? அதாவது தோழர், சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறது நம்ம சும்மா வார்த்தைக்காண்டி சொல்லலை. அதை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்விலே வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது 233 கேண்டிடேட், ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு தொகுதி, அவர் வந்து 2 தொகுதியில் நிற்கிறார் ஒரு ஆள். அதனால் பார்த்தீங்கன்னா 233 நம்ம கணக்கு பண்ணால் சும்மா மேம்போக்காக 233 போட மாட்டாங்க. இந்த 233க்குள்ளேயும் அனைத்து விதமான சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அனைத்து விதமான மதத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான விஷயத்தையும் தலைவர் விஜய் அவர்கள் கடைபிடிச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. அதாவது 23 பெண்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். திமுக நம்ம ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கோம். அதாவது சிறுபான்மை வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, மிக முக்கியமாக சிறுபான்மை வாக்கை மட்டும் பெறுவாங்க, ஆனால் சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 22 பேர் சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 11 கிறிஸ்டின் வேட்பாளர்கள், 11 வந்து இஸ்லாமிய சொந்தங்கள், 22 வேட்பாளர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ தலைவர் விஜய் அவர்கள் சமூக நீதினு சும்மா வாயால் சொல்லலை, கேண்டிடேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சமூக நீதியை அனைத்து இடத்துலையுமே கடைபிடிக்கிறபடி தான் தன்னுடைய கேண்டிடேட்டை போட்டிருக்கார் அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமாக அங்கே பேச வர்ற விஷயம். இப்போ அடுத்ததாக முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ ரீசெண்டாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு சில பேர் இணைஞ்சிருந்தாங்க, அதிமுகலேருந்து இணைஞ்சிருந்தாங்க. ரொம்ப வருஷமாக நம்மளுடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவங்களும் இருக்கிறாங்க. இதில் ஒரு சில மாவட்ட செயலாளர்களுக்கு தனித்தொகுதிகள் போயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கிடைக்கவும் செய்யலை. புதுசாக வந்தவங்களுக்கும் உடனடியாக சீட்டு கொடுத்த மாதிரி இருக்குதுல்ல. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை நம்ம எப்படி வந்து நம்ம
அட்டென்ஷன் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. நேற்று வந்து உங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம பொதுச்செயலாளர் சொன்னார் ஹெலிகாப்டரில் வந்து வந்தாலும் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொன்னார். இது எந்த மாதிரி அணுகுமுறை அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப கரெக்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 பேர் வேணால் இந்த மாதிரி கேண்டிடேட் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 220 கேண்டிடேட் பக்கம் ரொம்ப சரியான ஆள் தான் போட்டிருக்காங்க. இதில் 3 விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து தான் கூட பயணித்தவங்கள மாவட்ட செயலராக போட்டார். அவங்கள அப்படியே சட்டமன்ற உறுப்பினராக முடிஞ்ச அளவுக்கு மாற்றிருக்கார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதாவது மாவட்ட செயலராக போடுவார், சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுவாரா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. தலைவர் விஜய் அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம ரமேஷ் அண்ணன் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பயணித்த ஒருத்தர், விஜய் ரசிகராக மேடையில் பேசின ஒருத்தர், விவாதங்களில் பங்கேற்ற ஒருத்தர், இன்றைக்கி வந்து கட்சியில் இணைஞ்சு இப்போ உழைச்சாப்பில் இன்றைக்கி அவர் ஒரு கேண்டிடேட்டாக மாறிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் எமோஷனலான ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம ஒரு தலைவரோட டிரைவர் உதவியாளர், அவரோட அண்ணன் தான் தலைவர் வந்து அவரை அழைப்பார். அவ்வளோ தூரம் அவர் வந்து ரொம்ப க்ளோஸான ஆள். அவரோட பையனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சின்ன விஷயம் அவருக்கு. அவரை இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து அழகு பார்த்துருக்காரு. இந்த மாதிரி வந்து தன் கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போஸ்ட் ஓட்டின அத்தனை பேருமே தலைவர் விஜய் அவர்கள் முடிஞ்சளவு கேண்டிடேட்டாக மாற்றிருக்காங்க. இது ஒன்று. இதில் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த பிறகு உழைச்சவங்க. இப்போ நம்ம அண்ணன் ராஜ்மோகன் விஜய் மக்கள் இயக்கத்தில் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம சிடிஆர்னா கிடையாது, ஆதவச்சன் அவர்கள் கிடையாது, அருண்ராஜ் அவர்கள் கிடையாது. இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த பிறகு டிகே பிரபு அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தான் இணைஞ்சாங்க. இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த பிறகு உழைச்சவங்க அத்தனை பேருக்குமே தலைவர் விஜய் அவர்கள் தன்னால் முடிஞ்ச அளவு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள்ஸ். இதையும் தாண்டி சில தொகுதியில் நம்ம யூகங்களை சரியாக வகுக்கணும். இப்போ குளத்தூரில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து ஆல்ரெடி ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிராக நின்ன ஒருத்தர் தான் அதிமுகவில். அவரை கூட்டு வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு பேட்டில் வந்து செட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நம்மளோட ஆல்ரெடி ஒரு வலுவான ஒருத்தர் நம்ம நிப்பாட்டும் போது ஒரு வாய்ப்பு அமையும் போது இந்த கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேப்பாக்கத்தில் நம்ம டம்மி கேண்டிடேட் போடல, காங்கிரஸ்லேருந்து வந்து பொதுச்செயலரை போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து சில இடங்களில் மிக முக்கியமாக யூகங்களை வைக்கும்போது சில இடங்களில் நம்ம கட்சியில் உள்கட்சி பஞ்சாயத்து நிறையா இருக்கும். அந்த இடத்துல ஒரு காமனான ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடியை சொல்லலாம். ஓப்பனாக பேசலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தூத்துக்குடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமனான ஒரு கேண்டிடேட் போடும்போது 2 தரப்பையும் நெஞ்சு வேலை வைப்பாங்க. ஆமாம், இந்த தரப்பு கொடுத்தா இந்த தரப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு விஜய் அண்ணாவோட நண்பர் வந்து அவசியப்படுறார். ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 இடங்களில் சராசரியாக சொல்லப்போனால் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 10 இடங்களில் மட்டும்தான் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். மற்றபடி இன்றைக்கி திமுகவில் இதை நம்மளை விமர்சிக்கிறவங்களாம் திமுகவில் மிக முக்கியமாக அதிமுகலேருந்து போன பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களாம் அதிமுக ஆல்ரெடி இருந்து திமுக எடுத்து அரசியல் பண்ணவங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஆனால் நம்ம கட்சியில் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தலைவர் விஜய் அவர்கள் இதை பண்ணியிருக்காங்க. முடிஞ்சளவு ஒன்று மக்கள் இயக்கத்தில் பயணித்தவங்க இல்லை கட்சியில் பயணித்தவங்க இவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏண்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயத்த கேட்டிங்க. அது இப்போ வாய்ப்பு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிங்களா, அதை மறுபடியும் கேட்டுருங்களேன். அதாவது ஒரு சில வேட்பாளர்களாக எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுல, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் கொடுக்கறது, அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்க போகிறாங்க, இனிமேல் அடுத்தடுத்த உள்கட்சி பிரச்சனைகள் வருமா, இல்லை வேறு கட்சிகளுக்கு ஜாயின் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இங்கே தான் நான் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 1.5 கோடி தொண்டர்கள் தாவேக்கள் இருக்காங்க. ஆமாம், 3 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனால் 234 தொகுதி தான் இருக்குது. கரெக்டாக தலைவருக்கு வந்து தான் கூட பயணித்த அந்த 1.5 கோடி பேரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. பொதுமக்கள் 1.5 கோடி பேர் பொதுமக்கள், அதுவும் அந்த 1.5 கோடி பேர் விஜய் அண்ணாவை ரொம்ப நம்புறவங்க. 3 லட்சம் பேரை இந்த கட்சியில் உலங்கியா உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும், நம்ம மக்கள் பணி செய்யலாம்னு சொல்லி தான் போட்டிருக்காரு. ஆனால் இங்கே 234 சட்டமன்ற தொகுதி இருக்கும்போது அதில் சில சமூக நீதியை நிலைநிறுத்துகிற மாதிரி நம்ம கேண்டிடேட் போடணும், ஆப்போசிட்டுக்கு ஏற்றபடி யூகங்களை ஒத்த மாதிரி கேண்டிடேட் போடணும். அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ மிச்சவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, உழைப்பை மட்டும் நம்புங்க. ஏன்னா இங்கே இருக்குது கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறதுக்கு தேவைப்படுற தகுதியான வேட்பாளர்களாக தலைவர் விஜய் அவர்கள் நினச்சவங்கள அவர் டிக்கெட் அடிச்சிருக்கார். யாரும் சொல்லி அவர் சொல்லலை. ஏன்னா அவர் மேடையிலே ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டேன், சும்மா எடுத்தவங்க நான் எதுவும் பண்ணலைங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. உழைப்பை நம்புங்க. ஆல்ரெடி தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த வேட்பாளரை அந்த வெறுப்பு இல்லாமல் அவரை வெற்றி பெற வைங்க. அடுத்தடுத்த வாய்ப்புகளை தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா இங்கே அரசியல் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. உழைக்கிறபடி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? வர்ற வாய்ப்பு வரட்டும், வராதப்போ நம்ம தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த உழைப்பு உங்களுக்கான வாய்ப்பை மற்ற கட்சியில் கிடைக்குமாலாம் எனக்கு தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறார் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். பதில் ஓகேவா? நார்மலாக
எப்படி கேண்டிடேட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட் போடும்போது இது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ். முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம். ரொம்ப டஃப்பான கேண்டிடேட்டை போட்டு நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு 100% தலைவர் வந்து இந்த விஷயத்தை மட்டும் சரியாக செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பக்காவாக செஞ்சுருக்கார். ரொம்ப 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 லவ் யூ தலைவா. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்துருங்க, வீடியோ முடிச்சிடலாம். அதாவது நம்ம பல பேர் பல வாய்கள் வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணியில் போயிடுவார்னு சொல்லியிருந்தாங்க, போகலை. 234 தொகுதிக்கும் ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. இன்றைக்கி ஆள் இருக்குதுன்னு சொல்லி பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 234 தொகுதிகளையும் தாண்டி எங்கள் நிற்கிறதுக்கு நான் ஆள் இருக்குன்னு சொல்லி வேட்பாளர் நம்முடைய செயலாளர்களை நாங்கள் இன்னும் ஆள் இருக்கோங்கிற அளவுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பதவி எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கலன்னு ஒரு நல்ல ஒரு இது அமைச்சிருக்கிறாங்க. அது ப்ரோ 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கேண்டிடேட் இல்லைன்னு பேசுகிறவனும் ஒரே ஆளாக தான் இருப்பான். கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பேசுகிறதும் ஒரே ஆளாக இருப்பான். ஆமாம், ரெண்டுமே ஒரே ஆள் தான். தேவைப்படுறதுக்கு ஏற்றபடி மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. பக்காவாக பண்ணியிருக்காங்க தலைவர் விஜய் அவர்கள். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சாரியாக குறிப்பாக டிவிகே சார்பாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.